என் செல்ல பிள்ளையே, உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது. ஆம், 27ஆம் தேதிக்குள் நடந்துவிடும். பிறகு நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய். என்ன நடந்தாலும் உன் லட்சிய பாதையில் இருந்து தடம் புரளக்கூடாது. உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது என்று நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்னவாயிற்று? காலையிலிருந்து ஏன் இந்த கவலை? வாழ்க்கை என்பது ஒவ்வொருவரையும் சார்ந்துதான். உனக்கான தேவை அவை சார்ந்துதான் இருக்கும். அதனால் உன்னுடைய ஒவ்வொரு தேவையும் அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். அவரிடம் போய் கேட்பதும் உன்னுடைய சுய கௌரவத்தை பாதிக்கும் என்று எண்ணுகிறாய். ஆண்டவன் இடம் கேட்கும்போது குறை தீர்த்து வையுங்கள் என்று கேட்கிறாய். நீ என்னை உயிராய் நினைப்பதால் தான் வேண்டி கேட்கிறாய். எப்போதும் நான் உனக்கு உதவும் தெய்வம். நீ யாரை சார்ந்து இருக்கிறாயோ அவர்களிடத்தில் நீ சுயமரியாதை, கௌரவம் என இருக்காதே. அவர் உன்மேல் கோபப்படும் போது உன் மனவலி, நமக்கு ஒரு வேலை இருக்காதால் நாம் யாரை எதிர்பார்க்க வேண்டாம் என நினைக்கின்றாய். அப்படி இல்லாததால் தான் நீ இந்த நிலையை சற்று யோசித்துதான் பார். அப்படி இருந்தால் எதற்காக இப்படி இருக்கிறாய் என்று நினைக்கிறாயா? அதற்காகத்தான் நான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அடுப்பு வேகமாக எரிந்தால்தான் உனக்கான சமையல் தயாராகும். அதே போலதான் நீ வாழ்க்கையில் சீக்கிரம் நல்ல நிலைக்கு வர இந்த மாதிரி நிலையை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வெற்றிக்கான முதல் படியே நிராகரிப்பும் தோல்வியும் தான். அதை நீ வேதமாக எடுத்துக்கொண்டால் எடுத்த காரியம் வெற்றியில் மட்டும்தான் முடியும். இந்த முருகப்பெருமானை முழுமையாக நம்பியவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஏனென்றால் தன்னுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு தத்துவத்தையும் விளக்கும் ஆற்றல் கொண்டது. என் வாழ்வியல் முறை நுட்பமாக கற்றுக்கொண்டால் உன்னால் நிச்சயமாக முன்னேற முடியும். ஆகவே உறுதியுடனும் நம்பிக்கையோடும் இரு. உனக்கான கால நேரம் வரும்பொழுது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில்தான் நிகழ்கிறது. அதை உன் மனதை காயப்படுத்துகிறது என்று எண்ணி நீ உரையாடுகிறாய். ஏன் இப்படி என்னிடத்தில் நடக்கிறார்கள்? மற்றவர்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு மட்டும் ஒரு நியாயமா? நான் செய்யும் செயல்கள்தான் தவறு என்று சூழ்நிலையில் தள்ளியது என்னுடைய நிலை. அதற்கு நான் எப்படி காரணம் என்று தானே கூறுகிறாய். இந்த சூழ்நிலையை விட்டுவிடு. உன் கண்ணீரை கண்டேன். உன் வீட்டை எப்பொழுதும் எந்த ஒரு கொடிய நோயும் நெருங்காது. அதற்கு இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் நான் விடமாட்டேன். என் நம்பிக்கை நம்பியவர்களுக்கு எப்பொழுதும் ஏமாற்றம் என்பதை நான் தரமாட்டேன். அதற்காக மற்றவரை நீ உணர்ந்துவது, நீ அவர்களுடன் இருக்கும் பொழுது நீ முருகனை நினைத்தபடி இருப்பதால் நீ அந்த மாற்றத்தை உணர்வாய். நீ பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறது. வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நீ கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கை ஒரு போர்க்களம் ஆகிவிடும். உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் முதலில் நீ உன்னை நம்ப வேண்டும். நீ இன்பத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது. உன்னால் இதை அனைத்தையும் கடந்து போக முடியும். வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு சீராக இருக்கும் என எப்பொழுதும் எதிர்பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு பொருளும் வாங்குவதற்கு முன்பு அதில் சிறந்ததையே தேர்ந்தெடு. மன்னிப்பு சொல்ல தயங்காதே. அனைத்தையும் விட்டு கொடு. ஒரே நேரத்தில் எல்லா வேலையையும் ஒத்துக்கொள்ள வேண்டாம். அதனால் இவைகளில் பிடி. உன் விருப்பங்களை படி நடக்கும்போது வெற்றி தானாக கிடைக்கும். என கஷ்டங்கள் இல்லை என சொல்லி சொல்லி அள்ளி அள்ளி தருவேன். அதை தடுப்பார் எவரும் இல்லை. ஆகவே அனைத்தும் நிறைவேறப் போகிறது. அதை நீ பார்த்து ஆனந்தப்பட போகிறாய். எனவே என் செல்ல பிள்ளையே, நீ எப்பொழுதும் எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உன் தாய் எப்பொழுதும் எந்த குழந்தையிடமிருந்து வேறுபாடு காட்டிக்கொள்வதே இல்லை. அதுபோன்று
தாய் எத்தனை குழந்தை இருந்தாலும் அனைவரும் சமம்தான். உண்மைதானே? நான் தேர்ந்தெடுத்த வைரங்களில் நீயும் ஒன்று. அவ்வளவு சீக்கிரம் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன். இப்பொழுது நீ ஏன் கஷ்டப்படுகிறாய் என்று கேட்கிறாய். கர்மா வினைகள் உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்துகிறது என்று நினைக்கிறாய். அது தவறு. உன் கர்மா வினை பாதியை நான் ஏற்றுக்கொண்டு சிறிதுதான் நீ அனுபவிக்கிறாய். ஏனென்றால் முழுவதும் உன்னால் தாங்க முடியாது. உன் கர்மா வினை என் பலன்கள் நான் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பகுதியைத்தான் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அதற்கு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதுவும் இப்பொழுது முடிந்துவிட்டது. கவலைப்படாதே. உன்னுடைய வேண்டுதல்களை நான் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றுவேன். அதற்கான காலம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது. அதற்காக அனைத்து புரியும் சக்தியும் குறைவாகவே இருக்கிறது. காரணம் உன்னுடைய கோபம். ஆம் செல்லமே, உன்னுடைய கோபம் முதலில் தூக்கி எறி. வெற்றியை நோக்கி நீ செல்லலாம். வெற்றி மட்டுமே இனிமேல் உன் பாதை. உன் வாழ்க்கையின் இன்னும் முக்கியமான விஷயங்கள் நாம் செய்ய வேண்டும். அதில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? பெற்றோரை வணங்கு. பெற்றோரை வணங்கினால் 6 முறை இவ்வுலகை சுற்றி வந்த புண்ணியம், 10,000 முறை கங்கையில் குளித்து வந்த புண்ணியம், 100 முறை புனித தீர்த்தத்தில் குளித்த புண்ணியமும், 100 முறை அஸ்வத்திய யோகம் செய்த புண்ணியமும் நிற்கும் என்பதை ஞானிகள் கண்ட உண்மையாகும். அதனால்தான் பெற்றோரை வணங்கும் கோடி புண்ணியம் கிடைக்கும். நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். நம்முள் பிரத்திவ புண்ணியம் கர்மா வினைகளும் அகலும். நான் சொல்வதை நீ கேட்பாய்தானே? இந்த முருகப்பெருமான் சொல்வதை நீ கேட்பாய்தானே? நம்புகிறேன் நீ கேட்பாய் என்று நான் கூறி உரையை நீ கேட்டால் எப்பொழுதும் நீ வெற்றி அடைவாய். இது உன் முருகப்பெருமான் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. என் செல்லமே, நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? உனக்காக எல்லாம் 27ஆம் தேதிக்குள் உனக்கு நடந்தே தீரும். பிறகு நீ இந்த முருகப்பெருமானை பார்ப்பதற்கு ஓடோடி வந்து விடுவாய். ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, சரவணபவா. ஓம் சரவணபவா. ஓம் சரவணபவா.